விகட நேயர்களுக்கு வணக்கம். அகமதாபாத்ல ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்கு. விமான விபத்துனால அ 170க்கும் அதிகமான பயணிகள் இறந்து போயிருக்கிறாங்க. அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்புன அந்த விமானம் எதனால விபத்துக்குள்ளாச்சு? என்ன பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏரோநாட்டிக்கல் துறையை சேர்ந்த பேராசிரியர் கருணாகரன் கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நெறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. முதற்கட்டமா இதனால தான் விபத்து நடந்துச்சு, இத்தன பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நெறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, டெக்னிக்கலா என்ன பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நொடிகள்லயே விபத்து ஏற்பட்டதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ என்ன பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த இது ஒரு விமானமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விமானம் நேரா போகுது. போறப்ப ம். மேன்யூவர் ஆகும். இப்படி இறங்க போற நேரத்துல, அது எப்படி ஒரு ரன்வேல இறங்குமோ, அதே மாரி இப்படி மேன்யூவர் ஆகும் கடைசி நேரத்துல. அப்ப அவங்களால மேன்யூவர் பண்ண முடியுது. அது 1. 2வது இது மேல பறந்துட்டுலாம் ஒண்ணும் லேண்ட் ஆகல. விமானம் ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன வேகத்துக்கு கிராஷ் ஆயிருக்கு. வித்தின் 1 கிலோமீட்டர்லயே டேக் ஆஃப் ஆன் 1 கிலோமீட்டர்லயே. இப்ப ஃபிளைட் ரேடார்ல எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா 680 அடி மேல போயிருக்கு. இப்ப அந்த ம். டேக் ஆஃப் ஆகுற நேரத்துல ஃபுல் த்ரஸ்ட்ல போகும். இன்ஜினோட பவர் ஃபுல்லா இருக்கும். ஃபுல் த்ரஸ்ட்ல ம். வெர்டிகலா கிளைம்ப் ஆகும். அதோட ம். டேட்டாவ நல்லா பார்த்தாலுமே நமக்கு என்ன தெரியுதுன்னா, வானிலை எல்லாம் நல்லா தான் இருக்கு. டேக் ஆஃப் ம். ஸ்பீடுமே நல்லா இருந்திருக்கு. வெர்டிகல் ஸ்பீடுமே நல்லா இருந்திருக்கு. வெர்டிகல் டேக் ஆஃப் ஹைட், டிஸ்டன்ஸ் எல்லாம் அந்த இதுக்கு மிக சரியா, துல்லியமா அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா எங்க பிரச்சனை ஆயிருக்குன்னா, கரெக்ட்டா அந்த ஃபுல் த்ராட்டில்ல டேக் ஆஃப் ஆனோனே, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிராஷஸ்ல பெரிய பிரச்சனை உங்களுக்கு இன்ஜின் ஐஎஃப்எஸ்டி தான் இதோட மெயின் ரீசன். ஐஎஃப்எஸ்டினா இன்ஜின் இன் ஃபிளைட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜின் ஃபிளைட்ல போறப்ப டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ம். யோசிச்சு பாருங்க நீங்க ஹைவேஸ்ல வேகமா ஒரு வாகனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க. திடீர்னு இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு. பின்னாடி பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க ஸ்பீடா. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நின்றுச்சு. பின்னாடி லாரி வருது. என்ன ஆகும்? அதே சூழ்நிலை தான் அது. வேகமா கிளைம்ப் ஆகுறப்ப டோட்டல் இன்ஜின் பவர் இல்லாம த்ரஸ்ட் இல்லாம அந்த ஏரோப்ளேன் போறப்ப என்ன ஆகும்னா, ம். இது வேகமா இழுத்தாதான் பறக்கிறதுக்கான இது கிடைக்கும். இன்னொன்னு அது நல்லா ஹைட் போயிருந்ததுன்னா, உங்களுக்கு திருப்பி இறங்குறதுக்கான தூரங்கள் இருக்கு. மேலேருந்து அந்த உயரம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க மேனுவர் பண்ணி இப்படி இப்படின்னு அசைச்சு இறக்கிடலாம் அவங்க. ஆனா அவங்க ஹைட்டே ம். போகல. 650 அப்பதான் கிளைம்ப் ஆகுறாங்க. அப்பதான் மேல போறாங்க. மேல ம். போறப்பயே உங்களுக்கு கிராஷ் ஆயிட்டாங்க. ஏன்னா பிளைட்ல த்ரஸ்ட் இல்ல. முன்னாடி இப்படி இழுத்துட்டு போற அந்த இழுப்பு ம். விசை இல்ல. இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது எதனால நார்மலா ஆகும்? இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கிராஷஸ்ல பாத்தீங்கன்னா, எஃப்ஓடின்னு சொல்லுவோம். ஃபாரின் ம். ஆப்ஜெக்ட் டேமேஜ். அதாவது வெளியிலேருந்து வர்ற விசைகள். ஒரு பறவை இன்ஜின்ல விழுந்துரும். எரிஞ்சு ம். இன்ஜின் ஷட் டவுன் ஆகும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா, அந்த இன்ஜினுக்கு பின்னாடி புகை வரும். ம். இன்ஜின்ல இருந்து ஏதாவது எரியணும். அப்பதான் எப்படி ம். உங்களுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்ஜின்ல இருந்து எந்த விதமான நெருப்போ இல்ல எரியறதுக்கான எங்கேயுமே நம்மளுக்கு ஒரு விட்னஸ் கூட பார்க்க முடியல. அப்ப அதுல இன்ஜின் த்ரஸ்ட் சுத்தமா இல்ல. அப்ப ஃபியூவல் போயிருக்காது. இதுதான் இத ஓப்பனா சொல்லிட முடியும் நம்மளால. இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏரோப்ளேன் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நெறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா 12 வருஷம் ஆச்சு. அந்த ம். ஏரோப்ளேன் வாங்கி. அதெல்லாம் கிடையாது. ம். 20 வருஷம் ஆனாதான் அது ஏஜ்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். ம். 20 வருடம் ஆயிருக்கணும். 15 வருஷத்துக்கு மேல இருந்தாதான் ஏஜிங் ஏர்கிராஃப்ட் தான் சொல்லுவோம். இது ம். நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஏரோப்ளேன். ம். 2013ல வாங்கியிருக்காங்க. லைக் 787ம் நல்ல ஒரு ஏரோப்ளேன் தான். சேஃப்டியான ஏரோப்ளேன் தான். இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் இங்க என்ன நடந்திருக்கும் தவறுனா, ஹியூமன் எரரா தான் இருக்கும். இந்த ம். நம்மளோட ஆக்சிடென்ட் ரெக்கார்ட் படியே 85% ஆக்சிடென்ட் இந்த மாதிரி தற்செயலா நடக்கிறது எல்லாமே மனித ம். தவறுகளால தான் நடக்குது. ஹியூமன் எரர்ஸால தான் ம். நடக்குது. இது ஹியூமன் ஃபேக்டரோட ஒரு இது. சொல்ல முடியலனாலும், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்னாலும், நம்மளால டெக்னிக்கலா ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அங்க இன்ஜின் த்ரஸ்ட் இல்ல. அ அ ம். நீங்க இப்போ ஒரு பைலட்ட கேட்டீங்கன்னா, அவங்க அதான் சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா மேன்யூவர் ஆயிருக்கும். இங்க இறங்குறப்ப மேன்யூவர் ம். பண்றாங்க. த்ரஸ்ட் இல்ல. அது விழுந்துருது. டெக்னிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள எதிர்கொள்றதுக்கு விமானிகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்குமா? அந்த கடைசி நிமிடங்கள்ல விமானி என்ன செஞ்சிருப்பாரு? அந்த விமானத்த காப்பாத்துறதுக்காக, அந்த விபத்த தவிர்க்கிறதுக்காக? இதுல பார்க்க போனீங்கன்னா, அ விமானிக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு டைமே கிடையாது. செகண்ட்ஸ் தான். ஒரு சில நொடிகள் தான். அந்த நொடிகள்ல அவரால என்ன பண்ண முடியும்னா, அந்த மேடேன்னு கத்த மட்டும் தான் முடியும். அதான் நடந்திருக்கு இங்க. இங்க ம். 1 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியது ஒரு விமானம்.
டேக் ஆஃப் ம். அந்த ஸ்பீடு வந்து நீங்க பாதியா கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 250-300 கிலோமீட்டர் வேகத்துல. அப்படி வேகத்துல போறது 1 கிலோமீட்டர் தான் பயணிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, உங்களால புரிஞ்சுக்க முடியும் அந்த செகண்ட்ஸ்ல அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும். அவங்களுக்கு ம். ரெஸ்பான்ஸுக்கு டைமே இருக்காது. அப்ப இங்க முழுக்க முழுக்க அந்த ஹியூமன் ஃபேக்டர்ல நீங்க பைலட் ஹியூமன் ஃபேக்டரை சொல்லவே முடியாது. சரி பார்க்குறாங்க, பழுது பார்க்கப்படுறாங்கல்ல மெக்கானிக்கல் சைடு, மெயின்டெனன்ஸ் சைடு. அங்கதான் உங்களுக்கு வந்து இதோட ம். பாதிப்பு இருக்கு. ம். அதனாலதான் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. So இத விமானியின் தவறா எடுத்துக்க முடியாது. பின்னாடி வேலை பார்க்குற இல்ல. டெக்னீசியன்ஸோட தவறா தான் இருக்கு. அந்த மாதிரி So அவங்க பழுதா இருக்கலாம். ம். ம். So அவர்களால இத முன்னாடியே கணிச்சிருக்க முடியும். இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்டின்னா இல்லையா? அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது ஸ்னாக் இருந்திருக்கலாம். என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை மேற்கத்திய நாட்டுல அந்த ம். விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா? முன்னாடி நீங்க கார் ஓட்டுறப்ப கண்ணாடி இருக்கும்ல, அதே மாரி ஏரோப்ளேன் கண்ணாடியில ஒரு ஏஎம்இ என்ன பண்றாருன்னா, ஏஎம்இனா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். அதுக்கான ஸ்க்ரூவ பார்ட் நம்பர், சீரிஸ் நம்பர் பார்த்து போடாம, கண்ணால பார்த்து இதுதான் சொல்லி போட்டுறாரு. அது பறந்துகிட்டே இருக்கிறப்ப நடு வானத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஸ்க்ரூ வெளியில வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த கண்ணாடியே பறந்துருது. முன்னாடி உட்கார்ந்து அந்த கேப்டன் வெளியில போயிடுறாரு. ம். யோசிச்சு பாருங்க, நடுவானத்துல அப்படி வெளில போறப்ப அவரை காலை இழுத்து அந்த கோ-பைலட் புடிச்சிட்டாரு. அந்த ம். அந்த அதுல இருந்த என்டையர் க்ரூ, அங்க இருந்த அந்த கேபின் க்ரூ எல்லாருமே முன்னாடி வந்து அந்த காலை புடிச்சுக்கிறாங்க. இவரு ம். தனி நபரா ஒரு க்ரூவோட, ஒரு ஃபிளைட் க்ரூவோட ஹெல்ப்போட அந்த கோ-பைலட் லேண்ட் பண்றாரு. அந்த கேப்டன் ம். உயிரோட மீட்கப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஹியூமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ம். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஒரு மெயின்டெனன்ஸ் ஹியூமன் ஃபேக்டரான இந்த ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வா நம்ம இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா இது யூகமா தான் நம்ம இப்ப சொல்லணும். அதிகாரப்பூர்வமா எதுவும் வராததுனால நம்ம யூகமா சொல்லலாம். ஒரு இன்ஜின் 2 நாளைக்கு முன்னாடி அங்க ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு உபகரணங்களை இவங்க மாத்திருக்கலாம். அப்படி மாத்த போறப்ப அது ஃபியூவல் சிஸ்டமா தான் இருந்திருக்கணும். என்ஜினோருக்கு ஃபியூவல் போற வழியா தான் இருந்திருக்கணும். அந்த இடத்த மாத்துறப்ப ஏதாவது இருந்திருக்கலாம். அது ரிலேட்டடான சென்சர் சிஸ்டமா இருந்திருக்கலாம். இன்ஜின் கண்ட்ரோல்ல இருக்கிற பயன்பாடா இருந்திருக்கலாம். இல்ல ஏரோப்ளேன்ல இருந்து போற அந்த ஃபியூவல் லைனா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விடயங்கள்ல தான் கண்டிப்பா அது இருந்திருக்கணும். அதனால அந்த டோட்டலா அந்த ஃபியூவல் கட் ஆஃப் ஆனது தான் இதோட ரீசனா இருக்கும். இப்போ போயிங் 787 ரக விமானம் தான் சொல்றாங்க இந்த விமானம். ஸோ இந்த வகை விமானங்கள் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிறது அதிகமா நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போயிங் 787 வந்து ரொம்ப சேஃபஸ்ட் விமானம் தான். அதுல வந்து இது வரைக்கும் ட்ரீம் லைனர் எதுவும் சொல்ல போனீங்கன்னா பெரிய உலகம் பார்த்த பெரிய ஃபேட்டல்ல இது ஒண்ணு. இன்னும் இந்தியாவை பாத்தீங்கன்னா கோழிக்கோடுல வந்து நமக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டேபிள் டாப் ரன்வேன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும் டேபிள் மாதிரி. அதுல ஓடி போய் காம்பவுண்ட் இடிச்சிருச்சு. அது வந்து என்னன்னா லேண்ட் ஆகுறப்ப ஓவர் ஷூட் பண்ணிடுவாங்க. கரெக்டான இடத்துல லேண்ட் ஆகாம தவறி போய் லேண்ட் ஆகுறதுனால போறது. நீங்க நேபாளோட ரன்வே அப்படிதான் இருக்கும். ஹில் ரீஜன்ல. ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. 787 ரொம்பவே சேஃபான ஏரோப்ளேனு. இப்ப இங்க நம்ம நடந்திருக்க கூடியதை வந்து என்ன கணிக்க முடியுதுன்னா, இது மெயின்டெனன்ஸ் எரரா இருக்கும். அந்த ஸ்னாக் ரெக்டிஃபிகேஷன் அப்ப ஃபியூவல் சிஸ்டத்துல நம்ம மாத்திருக்க கூடாதான் முழுசா பார்க்க முடியுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது இறங்கணும்னா ஒரு பெரிய வெடிப்பு வருதை நீங்க பார்க்க முடியும். அது எதனாலன்னா அந்த ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகுது. அப்ப லண்டன் வரைக்கும் பயணிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய எரிபொருளை எடுத்துட்டு போகுது. லட்சக்கணக்கான லிட்டர் எரிபொருளை டேங்க் ஃபுல்லா எடுத்துட்டு போகுது. அப்ப டேங்க் ஃபுல்லா எடுத்துட்டு போறப்ப அது லிட்டரலி அது ஒரு பாம் மாதிரிதான். உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் குண்டு மாதிரி தான் அது. ஆனா அது வந்து உள்ள இருந்தது கெரோசின். அது பெட்ரோல் கிடையாது, கெரோசின். நம்ம சின்ன ஏரோப்ளேன்ல யூஸ் பண்றதுதான் ஏவியேஷன் கேசோலின். இது வந்து ஜெட் A1 ஃபியூவல்மோ அது கெரோசின் டிண்டட். அது ப்ளூ கலர்ல இருக்கும். ஒயிட் பெட்ரோல் மாதிரி. அது பெட்ரோல் கிடையாது. மக்கள் சாதாரணமா புரிதல் இல்லாம சொல்றது. இந்த எல்பிஜி கேஸ்ல எப்படி உங்களுக்கு வாடைக்காக தான் அந்த ஸ்மெல் சேர்ப்பாங்க. அது கலர்லெஸ் ஒடர்லெஸ். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துப்பாங்க வீட்டுல இருக்க எல்பிஜி கேஸ்ல. அதே மாதிரி தெரியணுங்கிறதுக்காக அந்த ப்ளூ கலர் நீல நிறமோ இல்ல பச்சை நீல நிறமோ சேர்த்திருப்பாங்க. அது நீங்க பாக்குற அது அவ்வளோ லட்ச லிட்டரான அந்த பெட்ரோல் அந்த கெரோசின் வெடிக்கிறது தான் அது. அது இன்னும் பெருசா அந்த பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. இன்னும் சொல்ல போனா இது இன்னும் நம்ம அடுத்தடுத்து அவங்க விசாரணையில நமக்கு நிறைய தெரிய வரும். இதுல இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஐநாவோட 5 பெரிய அமைப்புல ICAO ஒரு பெரிய அமைப்பு, WHO மாதிரி அது ஒண்ணு. அதான் 240 நாடுகளோட கண்ட்ரோல் பண்ணும். அவங்க இருப்பாங்க, நம்ம DGC இருப்பாங்க. பெரிய லெவல்ல அதை ஆராய்ச்சியா கொண்டு போவாங்க. இது கண்டிப்பா போயிங்க்கு வந்து ஒரு எல்லாரும் என்னங்கிறத உற்று நோக்குவாங்க. போயிங்குமே ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா சொல்லலாம் 787 ட்ரீம் லைனரோட
ஒரு தொண்ணூறு நிகழ்வுல இது அது இருக்க வாய்ப்பு இல்ல. போயிங் சைட்ல இருந்து அது நிகழ வாய்ப்பு இல்ல. 12 வருஷமும் ரொம்ப பெரிய வயதான ஏரோப்ளேன்லாம் அது கிடையாது. இப்போ நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, சர்வதேச அளவுல விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த விபத்த பத்தி எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வுகள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்ப? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கா இல்ல, அது எப்பவுமே நடந்துரும். இன்னும் சொல்ல போனா இப்ப எனக்கு வந்து ஏர்கிராஃப்ட் துறையில ஆரம்பிச்சதே என்னோட இன்சிடென்ட் வந்து வேலூர்ல ஒரு ஏர் கிராஷ்ல தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அது பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மெட்ராஸ் ஃபிளைட் கிளப்னு. அப்ப ஆரம்பிக்கிறப்ப செஸ்னா 152 நேரா வந்து அந்த பைலட் கத்துக்கிற பைலட் வந்து கிராஷ் பண்ணிட்டார். போஸ்ட் லேண்டிங் உள்ள போயிடுச்சு. அப்போ அது இமீடியட்டா கிராஷ் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப்ஐஆர் போட்டுப்போம். அந்த இடத்த வந்து சரவுண்ட் பண்ணி ஒரு வேலி தடுப்பு மாதிரி அமைச்சிருவோம். டிஜிசிஏக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க வந்து இமீடியட்டா ஐசிஏஓக்கே சொல்லிடுவாங்க. இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுக்கே சொல்லிடுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த ரெகுலேஷன், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி உங்க ஆர்டிஓ இருக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுல வந்து ஆர்சி எஃப்சி எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, வருஷா வருஷம் எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உலக லாவுல ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். இங்கேயும் ஒரே ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணும், அங்கேயும் ஒரே ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணும். இங்க எப்படி துடைக்கிறீங்களோ அப்படிதான் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து தொடச்சாகணும். மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, துடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் புது எக்யூப்மெண்ட் மாதிரியே இருக்கும். அது நல்லா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டயத்துல மாத்திடுவாங்க. கேலண்டர் பீரியட், சைக்கிள் பீரியட்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்ப இது இத இது பாக்குறது வந்து வெறும் டிஜிசிஏவோ இல்ல இந்திய ரெகுலேட்டர்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரோப்ளேனோட கண்டிஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க டிஜிசிஏ வெப்சைட்ல போனீங்கன்னா அது ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கலாம். எத்தனை ஏரோப்ளேன் இந்த சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் எங்க நடந்திருக்கு, எந்தெந்த யார் யார் அதோட ஓனர், எந்த ஏர்லைன்ஸ் யார் மெயின்டைன் பண்றா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால இது சர்வதேச நிகழ்வு. நீங்க ஏரோப்ளேன்ல எதுனாலுமே அது சர்வதேச நிகழ்வு தான். அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும். அது இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு தான் சொல்லணும். அது துயரத்துக்குரிய வரலாற்று நிகழ்வு. அவ்வளவுதான். இது என்னன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க, விமானி வந்து அந்த மே டே அப்படின்னு வந்து கடைசியா அத கத்துறதுக்கு மட்டும் தான் அவருக்கு டைம் இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த மே டேனா என்ன? ஒரு அபாயமான சூழல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. மே டேன்னு சொன்னா என்ன நடக்கும் அடுத்து? மேடே அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி சிக்னல். ஒரு இமீடியட்டா உங்களுக்கு எமர்ஜென்சி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஏடிசிக்கு நான் வரிசையா ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு வந்து ஒவ்வொரு ஏரோப்ளேன்ல இருந்தும் அவங்க கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து மேடே அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எமர்ஜென்சில இருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களை நோக்கி அவங்களோட கவனத்தை திருப்புறதுக்கு தான் அந்த கோடு, அந்த மேடேங்கிற அந்த ஒரு கவன ஈர்ப்பு அந்த கோடு வந்து செய்யப்பட்டது. இப்ப ஒவ்வொரு ஏரோப்ளேனும் அந்த ஏடிசியோட கனெக்ட் பண்றப்ப அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேரை சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்தியால விடி அப்படின்னு ஆரம்பிக்கும். விடி அப்படிங்கறத ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம தமிழ்நாடுக்கு வந்து டிஎன் 49னா தஞ்சாவூர் எங்க ஊர். இது அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா. டிஎன்னா தஞ்சாவூர், தமிழ்நாடு, பிஒய்னா பாண்டிச்சேரின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி விடி விக்டர் டேங்கோ அப்படின்னா இந்தியான்னு அர்த்தம். ஸோ அப்ப விடி இசிஓன்னு இருக்குன்னா ஈகோ சார்லி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. விக்டர் டேங்கோ ஈகோ சார்லி அப்படிங்கிறப்ப அந்த ஏரோப்ளேன் பேரை சொல்லி என் பேர் இது, நாங்க இந்த இதுல பறக்கிறோம், நாங்க லேண்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கிறப்ப டக்குன்னு அவங்க மேடே மேடே அப்படிங்கிறாங்கனாலே எமர்ஜென்சின்னு அர்த்தம். இமீடியட்டா உடனே வந்து ஏடிசி வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த வார்த்தை வந்து டேர்ம் பண்ணப்பட்டது. அதுவும் நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்துருக்கலாம். அந்த குழந்தைங்கலாம் அந்த ஐசேஜ் படம் எல்லாம் பாத்துறாங்கன்னா அந்த ஐசேஜ்ல கூட ஒரு அணில் வந்து ஒரு பறக்கும் டைனோசரை இது பண்றப்ப அது வந்து செயலிழந்துரும். அப்ப மேடே மேடே அப்படிங்கும். இது வந்து கிராஷ்னு சொல்றதோட கிராஷ் லேண்டிங்னு சொல்லுவோம். ஏன்னா லேண்ட் பண்றாங்க, அப்ப கிராஷ் ஆயிருக்கு. ஏர் கிராஷ்னா டோட்டலாவே வேற. அது வந்து முழுதா செயலிழந்து உழுவுறது, போறப்ப வெடிச்சு உழுவுறது அந்த மாதிரி. ஆனா இது கிராஷ் லேண்டிங். நம்மளோட துர்பாக்கியம் என்னன்னா அந்த இடத்துல நிறைய கட்டடங்கள் இருந்தது. அங்க வந்து இப்ப தண்ணி இருந்ததுன்னா நம்ம லண்டன்ல ஒரு இடத்துல வந்து தண்ணியிலே இறக்கிருக்காங்க, ஆறுல, அப்புறம் நிலத்துல இறக்கிருக்காங்க. அது இங்க நமக்கு வாய்ப்பு தான். நீங்க சொல்ற மாதிரி மேபி வெட்ட வெளியான இடமாவோ இல்ல அந்த மாதிரி குடியிருப்பு பகுதியோ இல்லாம இருந்திருந்தா இந்த விபத்து இவ்வளவு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமோ? கண்டிப்பா 100%. என்ன அதிகபட்சம் ஆயிருக்கும்னா அந்த லேண்டிங் கியர் உள்ள போயிருக்கும், அந்த வீல்ஸ் அந்த லேண்டிங் கியர் உள்ள போயிருக்கும், இழுத்துட்டு போன மாதிரி அது நின்றுக்கும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் பக்கத்துல இவ்வளவு பெரிய குடியிருப்புகள் இருக்கிறது வந்து அது 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 பிரச்சனை தான். எல்லா இடத்துலயும் இருக்கு. ஜப்பான்ல இருக்கு, இந்தியால இருக்கு. இந்தியால இருக்க எல்லா ஏர்போர்ட்டுமே நம்ம லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் எல்லாம் சொல்றோம், லைக் பட்ஜெட் ஏர்லைன்ஸ்னு. ஆனா எல்லா ஏர்போர்ட்டுமே காஸ்ட்லி ஏர்போர்ட் தான். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. சென்னை ஏர்போர்ட், பெங்களூர் பிஸியா இருக்குது எல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அப்ப இன்டர்நேஷனல் சார்ஜஸ் உங்களுக்கு படும். அது பிஸியான ஏர்போர்ட். அப்ப லோ காஸ்ட் டெர்மினலே உங்களுக்கு இல்ல, லோ காஸ்ட் ஏர்போர்ட்டே இல்ல. லோ காஸ்ட் ஏர் நீங்க செலவு செய்யற ஒரு 5000 ரூபாய் செலவு செய்றீங்க டிக்கெட்லன்னா அதுல 3000 ரூபாய்க்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க.
ஃபியூவலுக்கு ம், போயிட்டு ம். தான் பேலன்ஸ் போகும். இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கிறது வந்து தான் அது இது இது இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு காரணமா இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சது அதான். ஒரு பிளாக் பாக்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுலருந்து என்ன தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கட்டமா அந்த பிளாக் பாக்ஸ கண்டுபிடிக்கிறது, அதுலருந்து என்ன தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா தான் இருக்குமா? அது ஈஸியான சுலபமான விஷயமா இருக்குமா? அதுல அதுல எதுவும் கடினம் இருக்கும்? சரியானது கேட்டீங்க. அந்த ஏரோப்ளேன பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். இந்த இடம் மட்டும் தான் அங்க இருந்திருக்கும். அதுலயும் இந்த வெர்டிகல் இது இருந்திருக்காது. நீங்க பார்த்த அந்த ம். ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அது கீழேயே அதோட லேண்டிங் கியர் சக்கரங்கள் வீல் இருந்திருக்கும். அப்ப நேரா போய் அந்த பில்டிங்குள்ள மோதி அது இடிஞ்சிருக்கு. இந்த இது டோட்டலாவே இல்ல. இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்க சொல்றது இருக்கும். அது பிளாக் பாக்ஸ் கிடையாது. அது பேரு எஃப்டிஆர், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அப்புறம் சிவிஆர், ம். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, இதுல இருக்கிற எல்லா உபகரணங்களோட தகவல்களையும் சேகரிக்கும். அது என்ன ஹைட்ல ம். போயிருக்கும், என்ன ஸ்பீட்ல போயிருக்கும், எந்தெந்த உபகரணம் எப்பப்ப வேலை பார்த்தது, எப்பப்ப வேலை பார்க்கல, அது எல்லாத்தையும் எஃப்டிஆர் ரெக்கார்ட் பண்ணும். சிவிஆர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்ன பண்ணும்னா, கடந்த 2 மணி நேரத்துக்கு காக்பிட்ல பைலட் பேசிக்கிட்டது, அலார்ம் அடிச்சது, எந்தெங்க லைட் எரிஞ்சது, அந்த மாதிரி எல்லா சவுண்ட் டேட்டாவையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும். இது வந்து நமக்கு ம். ரொம்ப சேஃபா இருந்தது. இதே இதுக்கு முன்னாடி நடந்த மேற்கத்திய நாடோட கிராஷ்ல கூட அது கிடைக்கல. ஆனா இது இப்போ வந்து நமக்கு பியூரா கிடைக்குது. அதுல ம். என்டையர் டேட்டா இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியான தகவல் வந்துரும். என்ன நடந்திருக்குங்கிறது சுலபமா தெரிஞ்சுக்கும். அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது கருப்பு பட்டி இல்ல. ம். அது பேர் சிவிஆர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அது வந்து நம்ம பேசிக்கிறது எப்படி நீங்க காணொலிய ரெக்கார்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும். எஃப்டிஆர் வந்து அந்த டேட்டா, அந்த தகவல்களை சேகரிக்கும். இந்த இது 2த்தையும் பார்க்குறப்ப நமக்கு சுலபமா தெரிஞ்சு போயிரும். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து இத பத்தி நெறைய தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.